வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி இது. இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இதை செய்கிறதுக்கு ரெண்டு பொருட்கள் தான் தேவை. அது என்னது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். இதில் நான் 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதில் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1.5 கப் சர்க்கரை. இதில் நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் நம்ம பால் சேர்த்துடலாம். இது நம்ம வீட்டில் செய்கிறப்போ நமக்கு 2 லிட்டருக்கே நிறைய பால்கோவா கிடைக்கும். இது நல்லா சூடாக சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பால்லனாலும் நீங்கள் செய்யலாம். அதே இது ஃபுல் க்ரீம் பாலில் செய்கிறப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2 லிட்டர் பாலையும் சேர்த்தாச்சு. ஒன்று மட்டும் நான் ஃப்ரீசரில் வச்சதுனால நடுவில் அது அந்த ஃப்ரோசன் மில்க் இருக்குது. அது நம்ம இப்போ சூடு பண்ணுறப்போ எல்லாமே மெல்ட் ஆயிரும். இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டலாம். நல்லா இது திக்காகணும். இந்த பால் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் நம்ம மாற்றி கொதிக்க விட்டலாம். ஃபுல்லாக நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அது வழிஞ்சிடும். அதனால் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பாதியாக அது வத்திரணும். அது வரைக்கும் நம்ம இதை இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்துட்டு கொதிக்க விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த சர்க்கரையோட டேஸ்ட் பிடிக்குமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த சர்க்கரை கரையும். இப்போ இதுவும் நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இப்போது நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அந்த பால்கோவா கன்சிஸ்டன்சி கிடைக்கட்டும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி நமக்கு ஒரு பால்கோவா கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பால்கோவா ரெடி. இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக சாப்பிட்டாலும் ரெண்டுமே அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.